ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அமேசான் சேஃப்டி கிளைம் தான் பார்க்க போறோம். நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆனால் அது எப்படி நம்ம சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்றது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேஃப்டி கிளைம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேஃப்டியாக கஸ்டமருக்கு அனுப்புவோம். அது கஸ்டமருக்கு போயிட்டு அவங்க பிடிக்கலன்னு நமக்கு ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை அவங்க டேமேஜ் பண்ணிட்டு கொடுக்கலாம், இல்லை இங்கேருந்து போகும்போதே இன்கேஸ் நம்மளோட ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் அவங்க வந்துட்டு கைக்குள்ள வாங்காமலே கூட எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ரிட்டர்ன் வரும்போது வந்து மல்டிபிள் பேக் வந்து அவங்க எடுக்கிறனால டேமேஜ் ஆகி வரும். ஸோ அப்பயும் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது அமேசான் சைடு வந்துட்டு எப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிகினராக உள்ள வரும்போது நிறைய பேருக்கு சேஃப்டி கிளைம் இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் வந்து ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து அதை விட்டுருவோம். ஓப்பன் பண்ணிட்டு டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா இன்கேஸ் நல்லா வந்திருந்தா பெனிஃபிட் தான். இன்கேஸ் டேமேஜ் ஆகி வந்துட்டு நீங்க கிளைம் பண்ணல அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு லாஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பிகினரா உள்ள வரும்போது எல்லாத்தையுமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு 7 days வந்துட்டு ரிட்டர்ன் பாலிசி கொடுக்குறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு டாயாக இருக்கட்டும், ஏதாவது கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 7 daysல வந்துட்டு அவங்க வந்து போகும்போதே டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணியிருக்கலாம். எப்படினாலுமே அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நம்ம கம்ப்ளீட்டாக யார் லாஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆன உடனே வந்துட்டு நம்ம சேஃப்டி கிளைம் பண்ணுறதுக்கு மறக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நம்ம உடனே வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பாக்ஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்காமல் அப்படி டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவோம். எப்போவுமே அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. அமேசானில் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும், வீடியோஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எடுக்காமலே நார்மலாக ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க பர்டிகுலர் டைம் வரைக்கும். உண்மையிலேயே வந்து அது ஜென்யூனாக இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்துட்டு கிளைம் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு பர்டிகுலர் டேஸ்ல உங்களோட கிளைம் அமௌண்ட்டுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ வச்சிருப்பாங்க. அது ரீச் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். அது எதனால அப்படின்னா நீங்க எதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எடுக்கல அப்படிங்கும்போது உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை அப்படின்னா சம்டைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி அமேசான் சைடு ரிஜெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா உங்களோட பொருள் ஒன்ஸ் வந்து ரிட்டர்ன் வரும்போது அதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க. என்னென்ன பொருள் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்கன்றதுலேருந்து அந்த பொருள் எப்படி கண்டிஷனில் வந்திருக்குன்றதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஆல்ரெடி பெர்ஃபெக்டாக அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி வச்சுடுவாங்க. அப்போ ஒன்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆன உடனே ப்ராப்பராக நம்ம அதை ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணும்போது நமக்கு சேஃப்டி கிளைம்ஸ் வந்துட்டு அமேசான் சைட் வந்து கொடுத்துருவாங்க. ஃபுல் அமௌண்ட் வருமானு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் நமக்கு வராது, ஒரு ஹாஃப் அமௌண்ட் தான் நமக்கு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பவுமே ஒரு பொருள் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஒரு சம்டைம் சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ணுவோம், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம்ல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம அதை சேஃப்டி கிளைம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோஸ் எடுக்கணும், அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கிறது. இது நார்மலாக வந்து நான் என்னோட கவர்ஸில் அனுப்பிச்சிருக்கேன். உள்ளே வச்சிருக்கிறது வந்து நம்மளோட லேபிள். மேலே பேஸ்ட் ஆகிருக்கிறது பார்த்துருக்கீங்கன்னா அமேசான் சைடு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கஸ்டமருக்கு கையிலே வாங்கலை, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இது வந்து கொரியர் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ கொரியர் ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு எதுவுமே வந்து ஓப்பன் ஆயிருக்காது. உங்களுக்கு வந்துட்டு மெயில் வந்துடும், கொரியர் ரிட்டர்ன் ஆயிருக்கா இல்லை கஸ்டமர் ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இது வந்து கொரியர் ரிட்டர்ன், இது வந்துட்டு ராங் ரிட்டர்னா என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இது வந்துட்டு ஓப்பன் பண்ணல, நான் அனுப்பிச்ச மாதிரியே எனக்கு வந்திருந்தாலும் இது வந்து நார்மலாக உள்ள ஒரு கவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது டேமேஜ் ஆகிருக்க சான்சஸ் இல்லை. அப்போ நான் அப்படியே ஓப்பன் பண்ணலான்னா இன்கேஸ் ஏதாவது ஆயிருந்தா நமக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கலாம், இல்லை டேமேஜ் ஆகக்கூடிய பொருளை நீங்கள் வச்சுருக்கலாம். கொரியர் ரிட்டர்ன் ஆகும்போது மல்டிபிள் பேக் அவங்க எடுக்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொரியர் ரிட்டர்ன் ஆனாலும் ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எடுங்க. நல்லா வந்திருக்கும் போது ஓகே தான், டேமேஜ் ஆனால் நம்ம கிளைம் ரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு
கஸ்டமர் வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர் அமேசான் சைட்லேருந்து அவங்களே வந்து அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு அவங்க ஒரு கவரில் போட்டு அவங்க ஒரு லேபிள் ஜென்ரேட் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஷேர் ஆகும். ஸோ வந்துட்டு இன்னைக்கு ரிட்டர்ன் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் ஓடிபி ப்ரொவைட் பண்ணிட்டு தான் உங்களோட ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் அலர்ட் ஆகிடணும். இன்னைக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வரப்போது நம்ம வந்துட்டு இதை சேஃப்டி கிளைம் பண்ணணும் அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ எப்படி ரிட்டர்ன் ஆனாலும் சேஃப்டி கிளைம் பண்ணணும். அது எப்படி வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எப்படி எடுக்கிறது, அது எப்படி நம்ம அமேசான் சைடு அப்லோட் பண்ணுறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி மொபைல் ஹோல்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் நம்ம ஓனாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். இன்கேஸ் இல்லை யாராவது நம்மளோட வீடியோஸ் வந்து ப்ராப்பராக எடுப்பாங்க அப்படின்னாலும் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பர்சனை நம்ம எடுக்க சொல்லுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இன்கேஸ் அதை ஷேக் பண்ணலாம், இல்லை மூவ் பண்ணிடலாம் சடனாக. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சேஃப்டி கிளைம்ஸில் ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்கேஸ் வீடியோஸ் கேட்குறாங்கன்னும் போது. ஸோ தேட் நீங்கள் வந்து இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லை மொபைல் ஹோல்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டூல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ எப்படி வந்துட்டு வீடியோஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சேஃப்டி கிளைம்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். சேஃப்டி கிளைம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லையா? அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் வந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ரிட்டர்ன் வந்த ப்ராடக்ட்ஸை நான் எப்படி சேஃப்டி கிளைம் பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் பாக்ஸ் வீடியோக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஃபுல் கவரும் வந்து ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நல்லாவே கிளியராக தெரியணும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் சைடு ஒரு போட்டோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லேபிள் மட்டும். ஏன் லேபிள் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா, அது மட்டும் அப்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க அப்லோட் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்டர் ஐடி வந்துட்டு ப்ராப்பரா அந்த போட்டோல விசிபிளா தெரியணும். ஸோ ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த கவரை முடிஞ்ச உடனே நம்ம தான் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம்ல, வீடியோஸ் எடுத்துட்டோம்லன்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணுறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம் அவங்களுக்கு அந்த ஆர்டர் ஐடி ப்ராப்பராக வந்து விசிபிளாக இல்லை அப்படிங்கும்போது மறுபடியும் வந்துட்டு நீங்கள் சேஃப்டி கிளைம்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அகைன் அவங்க சைடு இருந்து ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம்ல நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம அகைன் வந்து சென்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எப்பயுமே சேஃப்டி கிளைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கவரோ அதை ப்ராப்பராக கிளைம் அமௌண்ட் நமக்கு வர்ற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அகைன் நம்ம அப்லோட் பண்ண சொன்னால் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த லேபிளில் ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஃபோட்டோ ப்ராப்பராக எடுத்துட்டோமா? எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி வந்துட்டு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம இந்த டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நான் இதுதான் வந்துட்டு இப்போ வீடியோஸ் எடுக்க போகிறேன். நான் வந்து கேமரா வந்து இன்னொரு ஃபோனில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் மோடில் போட்டுக்கோங்க. எதனால அப்படின்னா, நீங்கள் பாதி வீடியோஸ் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த டைமில் வீடியோஸ் கட் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளைட் மோடில் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இப்போ இது எப்படி வீடியோஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கேமரால உங்களோட லேபிள்ஸும் இந்த ஃபுல் கவரும் இருக்கு இல்லையா, அது ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவில் நீங்கள் எடுக்கும்போது ஃபுல் விசிபிளாக எந்த ஒரு நாய்ஸ் பேக்ரவுண்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸாக வந்துட்டு அந்த லேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது எல்லாமே ப்ராப்பராக விசிபிளாக இருக்கா அப்படின்றதையும் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் உங்களோட கேமராவை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கிறோம் இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் ஈச் சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணி உங்களோட கேமரால ஃபோக்கஸ் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஈச் சைடு ரொட்டேட் பண்ணிட்டோம், எதுவுமே வந்துட்டு கிளியலைன்றத அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக, கட் பண்ணல அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஈச் சைடு வந்துட்டு நம்மளோட இதில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்களோட சிசரில் கார்னரில், ஏதாவது ஒரு கார்னரில்
கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணக்கூடியது உங்களோட கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதான்றதை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. தூரமாக வச்சோ இல்லை கேமராவில் தள்ளி போயோ ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சேஃப்டி கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க இல்லையா, இப்போ நம்ம வெளியில் எடுக்கிறதையும் கேமராவில் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பிச்சது வந்துட்டு கீ டாய்ஸ் அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி கீ டாய்ஸ் அனுப்பிச்சதை பார்த்தீங்கன்னா நல்லாவே டேமேஜ் பண்ணி பார்ட்டாக ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா 7 days ரிட்டர்ன்றனால ஒரு குழந்தை விளையாடுது அப்படின்னா ஒரு மனச்சாட்சி இல்லாமல் இந்த மாதிரிலாம் நிறைய ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும். ஏன்னா ஜென்யூன் கஸ்டமர்ஸ் இருக்க தான் செய்வாங்க, சில கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு சேஃப்டி கிளைம்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அதில் ஃபோக்கஸ்டாக காமிங்க, என்னென்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேமராவில் காமிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட வீடியோஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எடுத்தோம் அப்படின்றத பார்த்தோம். ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எடுத்துட்டோம். ப்ரீவியஸாக என்ன எடுத்தோம், ஓப்பன் பண்ணாமல் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோஸ் எடுத்தோம் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கவர்ஸ், அந்த கட் பண்ண கவர்ஸ், அப்புறம் அந்த டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதை வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இது டேமேஜ் ஆன ப்ராடக்ட், இது கொரியர் கவர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆர்டர் ஐடியும் இந்த டேமேஜ் இருக்கக்கூடியதும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லேபிள் கிட்ட தூரமாக வச்சுட்டு இந்த கவரும் இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஹைலைட்டாக டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஹைலைட்டாக தெரியறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கவர்ஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டு டேமேஜ் ஆகிருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இதை எப்படி நம்ம அமேசானில் அப்லோட் பண்ணிட்டு நம்ம சேஃப்டி கிளைம்ஸ் ரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அமேசான் லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்களும் உங்களோட அமேசான் செல்லறதை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டி கிளைம்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடியாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் அந்த லேபிள் மட்டும் தெரியுற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் கவரும் வந்து தெரியுற மாதிரி ஒரு லாங்ல வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜும் அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு பக்கத்தில் தெரியுற மாதிரி. நான் வந்து இது பேக் வந்து பெருசாக இருக்கிறதுனால கவர் மேலே வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்துட்டு கீழே கூட வச்சுட்டு அந்த லேபிளும் அந்த கவர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தெரியுற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ்ல வச்சு, ஏன்னா நம்ம லாங்ல வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறதுல வந்துட்டு ஆர்டர் ஐடி ப்ராப்பராக விசிபிளாக இல்லை இல்லையா. ஸோ அப்போ வந்து ஆர்டர் ஐடி நமக்கு தெரியணுன்றதுக்காக, ஆர்டர் ஐடி விசிபிளாக தெரியறதுக்காக க்ளோஸ்ல வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு டேமேஜ் ஆகி வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேஃப்டி கிளைம்குள்ளே போய்க்கலாம். ஸோ அமேசானில் போயிட்டு இந்த 3 டாட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் சேஃப்டி கிளைம்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கார்னரில் பாருங்கள், ஃபைல் ஏ நியூ சேஃப்டி கிளைம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவாக வந்து கிளைம் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்க ஆர்டர் ஐடி கேட்டிருக்கு. ஸோ ஆர்டர் ஐடியில் போயிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு இல்லையா பேக்கேஜிங்கில் ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம். இதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். 386. ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ வந்துட்டு ஜஸ்ட்
டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ அப்டேட் ஆயிருக்கனால இந்த மாதிரிலாம் டிக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே கீழே வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா கீழே என்ன கேக்குதுன்னா ரீசன், என்ன ரீசன் அப்படின்னு கேக்குது. இப்போ வந்து டேமேஜ் ஆகி வந்திருக்கா இல்லை டிஃப்ரெண்டா வந்திருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கேக்குது. நமக்கு டேமேஜ் ஆகி வந்திருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரீசன்ஸோ நீங்க வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். டேமேஜா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டிஃப்ரெண்ட் ஐட்டம், அதாவது நீங்க கொடுத்துருக்க பொருள் இல்லாம வேற ஒரு பொருளோ இல்ல எம்டி பாக்ஸஸ் வந்துருந்துச்சாலோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு காம்போவா வந்து ஒரு 4-5 அனுப்பிச்சிருக்கலாம். அதுல ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கலாம். அந்த குவான்டிட்டி மிஸ் ஆகும்போது நீங்க இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு உங்களோட ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ரிசீவே ஆகலை அப்படிங்கும் போது இது. அடுத்து பையர் வாஸ் ரீஃபண்டட் அவுட் ஆஃப் பாலிசி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இது என்ன டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டேமேஜ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ஹெவிலி டேமேஜ் தானே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆனதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம இதுல அப்லோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லாங்ல வச்சு போட்டோஸ் எடுத்தோம் இல்லையா, ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த போட்டோஸை நீங்க ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்துட்டு நம்ம 3 இமேஜஸ் வரைக்கும் அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டேமேஜ் ஆயிட்டு அந்த லேபிளோட ஒரு லாங்ல ஒரு போட்டோஸ் எடுத்தோம் இல்லையா, அதையும் ஜஸ்ட் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 இமேஜஸ் நம்ம இதுல அப்லோட் பண்ணிட்டோம். தேர்ட் இமேஜஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபிஷ் டாய் இருக்கு இல்லையா, அந்த லேபிளோட கொஞ்சம் க்ளோஸ்ல வச்சு எடுத்தோம்ல, அந்த இதை வந்துட்டு அந்த ஆர்டர் ஐடி தெரியுற மாதிரி அந்த போட்டோஸையும், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகி வந்து தனியா நம்ம ஒரு போட்டோஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த போட்டோஸையும் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆர்டர் ஐடி விசிபிளா தெரியறதுக்கான லேபிள் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இப்போ அப்டேட்டட்னால நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மை ப்ராடக்ட் டேமேஜ் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். மை ப்ராடக்ட் கம்ப்ளீட்லி டேமேஜ்னு போட்டுக்கலாம். ப்ளீஸ் வெரிஃபை திஸ்ன்னு போடுறேன். ஸோ நீங்க என்ன மாதிரி டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் ரிலேட்டடா நீங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐ கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் சேஃப்டி கிளைம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு வந்துடும். ஸோ அகைன் நீங்க இந்த மேனேஜ் சேஃப்டி கிளைம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க சப்மிட் பண்ணதுக்கானது வந்து விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஒன்ஸ் விசிபிள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ நமக்கு எவ்வளோ வந்து கிளைம் அமௌண்ட் வரும் அப்படின்றது வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் அமௌண்ட் தான் நம்ம வாங்கினதை விட சில இதுக்கு வந்துட்டு ஹாஃப் அமௌண்ட் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வாங்கின அமௌண்ட்டே கூட கிடைக்கலாம். ஸோ எனக்கு இது கம்ப்ளீட்டாக லாஸ் தான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சில அமௌண்ட்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் நமக்கு இந்த இது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கும்போது வீடியோஸ் வந்து சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு போட்டோஸ் காமிச்சோடனே பக்கத்துல பாருங்க வியூ மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காட்டுதா, அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோஸ் கேட்குறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்டாச் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த அட்டாச் ஃபைலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோஸை நீங்க அப்லோட் பண்ணிட்டு சென்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சேஃப்டி கிளைம்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு சேஃப்டி கிளைம்ஸ் ரைஸ் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்துட்டு உங்களோட வந்து சேஃப்டி கிளைம்ஸ் ரைஸ் பண்ணணும். ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து கிளைம் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.